வணக்கம், நான் ரஞ்சன். நான் ஜெர்மனியிலிருந்து எங்கள் வீட்டு தோட்டம், நம்ம ஊர் தோட்டம் என்று சொல்லலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக வந்து உள்ளி தான் உங்களுக்கு உள்ளியை தான் வந்து முதன்மையாக காட்ட போகிறேன். நான் கிட்டத்தட்ட வந்து 11 வருடத்துக்கு மேலாக இந்த தோட்டம் செய்து வருகின்றேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உள்ளி வந்து எப்படி அதை விதையாக எடுப்பது என்றும் அந்த விதையை வந்து எப்படி பராமரிப்பது என்றும் நான் வந்து 850 விதைகள் கண்டு வந்து வைத்திருந்தேன். இந்த உள்ளி வந்து இந்த விதை எடுப்பது எப்படி என்று பார்ப்போம் இந்த வீடியோவில். ஆனால் கனகன விஷயங்கள் வந்து இந்த வர்ற வீடியோவில் தொடர்ந்து உங்களுக்கு பதிவாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமென்று நான் நினைக்கின்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏதாவது பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், பார்ப்போம். இப்போ வந்து இப்போ வந்து குளிர்காலம், கொஞ்சம் ஹீட்டாக இருப்பதற்காக இதை எரித்திருக்கின்றேன். ஆனால் எரிப்போம், இன்னும் கொஞ்சம் தடியல் போட்டு எரித்து விட்டால் கொஞ்சம் சூடாக இருக்கும். இது என்னென்று பார்க்குறீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து ஊதாங்குழல்னு சொல்லுவோம். ஊத குழல் அது வந்து இப்போ நான் வந்து அதை பராமரித்து கொண்டிருக்கின்றேன். இந்த ஊதாங்குழல் வந்து இந்த நெருப்பு வந்து தணலை வந்து அணைந்து போனால் இதை வந்து ஊதுவதற்கு பயன்படுத்துவது தான் ஊதாங்குழல். இந்த ஊதாங்குழலில் இதை ஊதினால் இந்த நெருப்பு எரியுமென்று எல்லாருக்கும் தெரியும். அது வந்து இப்போவும் வந்து இந்த பழைய முறையில் நாங்கள் எப்படி பராமரித்தோமோ அதை வந்து நான் பராமரித்து கொண்டிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க உள்ளி தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி முக்கியமாக அந்த உள்ளி தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். 850 விதைகள் வந்து இந்த முறை வைத்துக்கிறேன். அது வந்து கிட்டத்தட்ட வருஷம் எங்களுடைய தேவைக்கு அதிகமாக வந்து உள்ளி காய்க்கும். வருடம் ஃபுல்லாக வந்து இந்த உள்ளியை வந்து நாங்கள் பராமரித்து கொண்டிருக்கிறோம். உள்ளி வந்து எங்களுக்கு தேவைக்கு காணும். கிட்டத்தட்ட 60 கிலோ வரையும் உள்ளி வருஷம் ஃபுல்லாக வரும். வருடத்துக்கு வருஷம் ஃபுல்லாக அறுவடை செய்வோம். அந்த அறுவடையில் கிட்டத்தட்ட 7-8 கிலோ வந்து விதைக்கு எடுப்பேன். அந்த விதையை வந்து எப்படி விதை எடுப்பதுன்று தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போவோம், விதையை எப்படி எடுப்பதுன்னு சொல்லி. வாங்க. நாங்கள் தோட்டம்ன்றது வந்து எங்கள் இந்த மனச்சொந்தத்துக்கு தான் செய்கிறோம். இவ்வளோ விஷயமாக எங்கள் இந்த எனர்ஜியில் எங்கள் இந்த வேலை பழகலையும் விட்டுட்டு எங்கள் இந்த எனர்ஜியிலையும் பாவிச்சு அதை செய்கிறோம். ஆனால் அது வந்து எங்களுக்கு சந்தோஷம். அது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தான் தர வேறு ஒரு விஷயமும் தரப்போகிறது இல்லை. நாங்கள் எங்களுக்கு விரும்பின மரக்கறிகளோ சரி, எங்களுக்கு விரும்பின விடயங்களை தோட்டங்களில் செய்தால் அது ஒரு மன நிறைவாக இருக்கின்றது. வாங்கோ வீடியோக்குள்ளே இன்னும் போய்கொண்டிருப்போம். எங்களுக்கு கன விடயங்கள் வந்து உங்களுக்காக காத்துனுக்கிறது. எங்கள் இந்த வீடியோவை வந்து நீங்கள் தொடர்ந்தும் பார்த்து கொண்டிருங்கள். மரக்கறிகள் வந்து இது வந்து கிளாஸ் கவுஸ், கிட்டத்தட்ட 8 மீட்டர் நீளமுடைய கிளாஸ் கவுஸ். நான் தான் இது வந்து ஓனாக செய்தது ஓனாக செய்து கிட்டத்தட்ட இது 11 வருடங்களாக இந்த கிளாஸ் கவுஸ் செய்து. இதில் வந்து தேவையான எங்கள் ஊர் மரக்கறிகள் தான், கொடி வகையான மரக்கறிகள் வந்து இப்போ இந்த நாட்டில் வந்து ஜெர்மனியில் வந்து வளரும். என்ன கொடி வகையான மரக்கறிகளும் அதற்கேற்ற கிளாஸ் ஹவுஸில் வைத்தால் அந்த கொடி வகைகள் வளரக்கூடிய தன்மைகள் இந்த நாட்டு வெதருக்கு ஏற்ற மாதிரி இருக்கின்றது. வாங்கோ வீடியோக்குள்ள எல்லா மரக்கறிகளும் என்னுடைய தேவைக்கு அதிகமாக என்னுடைய நண்பர்களுக்கு, என் சொந்தக்காரருக்கு எல்லாருக்கும் கொடுத்து எங்களுக்கு வருடம் ஃபுல்லாக காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது இந்த மரக்கறிகள். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம், பார்ப்போம்.
இந்த புடலங்க வந்து விதைக்கு விட்டுருக்கேன். இந்த விதை வந்து அடுத்த வருஷம் விதை எடுப்பதற்காக இந்த புடலங்க கிடக்கின்றது. இது வந்து பாவக்காய் வந்து பாவக்காய் இப்போவும் வந்து பாவக்காய் விதை வந்து இப்போவும் வந்து உள்ளுக்குள்ளே அந்த வேரை வைத்து வெளியில் கிளாஸ் ஹவுஸில் ஓட்டை போட்டு அந்த வெளியில் எடுத்து அதை வந்து வெளியில் பந்தல் போட்டு விட்டுருக்கின்றேன். அந்த பந்தல்லாம் இப்படி இருக்கின்றது. அது வெளியில் அந்த வேர் வந்து உள்ளுக்குள்ள வெப்பமாக இருக்கும் பொழுது 25-30 கிராட் வந்து டிகிரி இருக்கும்போது அந்த மரம் வந்து வளரக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளுக்குள் வேரை வைத்துக்கொண்டு வெளியில் வந்து இழுத்து விட்டால் எப்படியும் படரக்கூடிய மாதிரி இருக்கின்றது. பாருங்கள், இது வந்து முடிந்து விட்டது. இப்போ இந்த வருஷம் எல்லாம் முடிந்து விட்டது. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம் வந்து உள்ளி. இந்த உள்ளி தான் முக்கியமாக நான் இன்றைக்கு காட்ட வேண்டிய விடயம். அது இந்த உள்ளி வந்து கிட்டத்தட்ட இதில் வந்து 7 கிலோ வந்து விதைத்திருக்கின்றேன். 7 கிலோ விதைத்து கிட்டத்தட்ட 3 கிழமை ஆயிடுச்சு. மூன்று கிழமை இந்த 3 கிழமை ஆகிட்டு இனி அடுத்த வருஷம்தான் இது அறுவடை செய்ய வேணும். ஏன்னா இந்த வருடம் வந்து இது படியே இந்த வருடம்தான் விதைக்க வேணும். விதைக்கு எடுக்க வேண்டும் என்றால் இந்த வருடம்தான் செப்டம்பர் மாதம் அல்லது அக்டோபர் மாதம் இதை விதைக்க வேண்டும். அப்படித்தான் நான் விதைத்து கொண்டிருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 11 வருடமாக விதைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நான் வந்து சிறு கொஞ்சம்தான் ஒரு 3 உள்ளி தான் எனக்கு 3 உள்ளி தான் விதைத்தேன் முதல் முறையாக. அதற்கு பிறகு இவ்வளவு உள்ளியையும் அந்த விதையிலிருந்து தான் உருவாக்கி இருக்கின்றேன். இப்போ கிட்டத்தட்ட 60-70 கிலோ வரையும் உள்ளி விளையக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இந்த உள்ளி வந்து எப்படி இருக்குன்றது, இந்த உள்ளி எப்படி விதை எடுப்பதுன்றது பார்ப்போம். வாங்க வெய்யக்குள்ள போகலாம். இந்த உள்ளி வந்து அநேகமாக இதுலேயும் உள்ளி வைத்திருக்கின்றேன். இது இனி வர்ற கிழமை தான் இதில் இருந்து முளை வரும். இந்த உள்ளியை கிண்டுறேன், பதுக்கி எடுத்துட்டேன். இதுதான் உள்ளி விதை. உள்ளியில் வைத்த 3 கிழமைக்கு பிறகு இது உள்ளி இப்படி வந்து விளைத்திருக்கும். இது அடுத்த வருடம் செப்டம்பர் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் மாதம் நீங்கள் அறுவடை செய்யலாம். அறுவடை செய்தால் இதிலே இருந்து நாங்கள் விதை எடுக்கலாம். ஆனால் இந்த அநேகமாக செப்டம்பர் அக்டோபரில் இருந்து நாங்கள் விதைத்தால் அடுத்த வருஷம் விதை எடுக்கலாம். இந்த விதையிலிருந்து உள்ளி, இதுதான் உள்ளியோட விதை. இதில் கிட்டத்தட்ட 850 கண்டுகள் இருக்கின்றது. எல்லாமே 850 கண்டுகள் இருக்கின்றது. இந்த உள்ளி வந்து விண்டருக்கும் இப்படியே தான் இருக்கும். விண்டருக்கு இலை வந்து இலைகள் இந்த இலை வந்து கொஞ்சம் பழுதாக போயிடும். திரும்பவும் அதிலிருந்து புதிய இலைகள் உதிர்த்து திரும்பவும் அது முளைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் உள்ளி. இந்த உள்ளி இந்த காட்டினா தானே என்ன யா இது போன வருடம் எங்களோட தேவைக்கு வருடம் ஃபுல்லாக காணக்கூடிய உள்ளிகள். இதில் பிரித்தால் ஒரு உள்ளியை பிரித்தால் 12 கிட்டத்தட்ட 8 to 9 சிலது 12 வரக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் ஒவ்வொரு உள்ளியலாக நாங்கள் இதை மண்ணுக்குள் நட வேண்டும். ஆனால் இதுவும் விதையாக எடுக்கலாம். இதில் வர்ற அத்தனை உள்ளிகளும் விதை உள்ளியலாக எடுக்கலாம். ஆனால் எனக்கு இது தேவைக்கும் பாவிக்கலாம். இது நீண்ட காலமாக இது பாவிக்கக்கூடிய உள்ளி. ஏனென்றால் செப்டம்பரில் நாங்கள் விதைத்தால் நீண்ட காலமாக இந்த உள்ளியை பாவிக்கலாம். செப்டம்பரில் இதிலிருந்து விதை எடுக்கலாம். வாங்க. இந்த உள்ளிகளை வந்து நான் எப்போவும் நேராக வைப்பதற்கு காரணம் இது வந்து ஏற்கனவே செய்து வைத்திருக்கின்றேன். இதை வந்து கோடுகளாக இப்படி கீறி இதன் மூலம் நேராக வரிசைப்படுத்தி உள்ளிகளை வைப்பேன்.
இது வந்து ஏற்கனவே 11 வருடங்களுக்கு முன்னாக நான் ஏற்கனவே செய்து இருக்கின்றேன். இதை இப்போவும் அதனால்தான் இந்த இதுகள் வந்து நேராக நிமிர்த்தியாக இருக்கின்றது. பாருங்கள், இப்போவும் வரிசையாக உள்ளிகள் வந்து இருக்கின்றது. ஏன் வைக்கோல் போட்டிருக்கிறேன் என்று சொன்னால், இதில் வந்து புல்லுகள் முளைப்பதை வந்து தவிர்த்து கொள்ளும். அதோடு இந்த வேர்களுக்கும் வந்து சூடு கிடைக்கும் என்பதற்காக தான் வைக்கோல் பாவிக்கின்றேன். இது நீண்ட காலமாக நான் செய்து வருகின்ற ஒன்று. ஒவ்வொரு விடயங்களும் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமென்னு நான் நினைக்கின்றேன். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நம்ம வீடியோவில். அடுத்த முறை உங்களுக்கு பிரயோசனமான வீடியோ ஒன்றை நான் தர காத்திருக்கின்றேன். ஏதாவது பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். இது வந்து என்னுடைய முதல் வீடியோ. நன்றி, வணக்கம்.